உங்கள் 3NP தொலைக்காட்சியில் ஏப்ரல் 14 சித்திரை திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள். பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன் தனது திரையுலக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் கலகலப்பான பேட்டி. அழகு ரசா பவர் ஸ்டார் ஒரு சகாப்தம். எனக்கு நான் தான் நடிக்கணுங்கிற அந்த ஒரு வெறியில அந்த படத்தை நடிக்க வச்சிருக்காரு. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும். இளம் நாயகன் விமல் மற்றும் நகைச்சுவை நடிகர் பரோட்டா சூரி பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி கேடியும் கில்லாடியும். ரசிக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம இந்த உடம்புக்கு வந்து காமெடி தான் செட் ஆகும். நான் ரெண்டு பேர்த்து அடிக்கிற மாதிரி இருந்தால் செட் ஆகுது. எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். ஏன் வேட்டி அவுந்து வந்தால் கூட அதை நம்மளே எடுத்து கட்டணுமா? ஏன் எவனா ஒரு போர்னு ஒன்று கூப்பிட்டு எடுத்து கட்ட சொல்லுவோமே. ஹலோ பிரதர், ஃப்ரீயாக இருக்கீங்களா? இந்த வேட்டியை கொஞ்சம் எடுத்து கட்ட விட முடியுமா? தமிழ் திரைப்பட பாடல்கள் உருவாகும் விதம் மற்றும் ஒளிப்பதிவு செய்யும் காட்சி அமைப்பு கொண்ட வித்தியாசமான தொகுப்பு இசை அறை. ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க கத்து தந்தான் அவன நானும் பார்த்து புட்டா சுட்டுடு வேண்டா. மணிவண்ணன், சத்யராஜ், சீமான், அமீர் மற்றும் பலர் கலந்து கொண்ட நாகராஜ சோழன் MA MLA அமைதிப்படை பாகம் 2 இசை வெளியீட்டு விழா. நிறைய கதாநாயகர்கள் வந்தாங்க. அதுல வந்து இந்த 85-86 வாக்குல வந்த கதாநாயகர்கள் நிறைய பேரு டப் 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 டப்னு காலாவதி ஆயிட்டாங்க. சினிமா தவிர ஒரு அளவு நமக்கு தெரியாதே. பெட்டி கடை வச்சாலும் கூட நாம லாஸ் பண்ணிடுவோமேடா. என்னடா பண்ணுவோம்னு சாகர வரைக்கும் டயட் பண்ணுவோம்டா. இது மாதிரியான சினிமா நாட்டுக்கு தேவை. இன்றைய மக்களுக்கு இப்படி ஒரு சினிமா தேவை. சிவகார்த்திகேயன், அனிருத், தனுஷ் பங்கு பெறும் எதிர்நீச்சர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. ஆஃப்டர் சிவகார்த்திகேயன் இருப்பாருன்னு தோணுச்சு. சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த படமும் பிடிக்கும். தியேட்டரில் வந்து பாருங்கள், ஒரு பாசிட்டிவான ஃபிலிம். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை. 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்லை. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்ட தான் ஒன்றும் இல்லை. நடிகர் ஜெயம் ரவி ஆதிபகவான் வெற்றி குறித்தும் தனது திரையுலக அனுபவங்கள் குறித்து பேசும் ஆதிபகவான் ஒரு வெற்றி பயணம். வலிச்சு வாருங்கன்னு வாரினேன். கையில் லிப்ஸ்டிக்கை கொடுத்தாரு. இப்படி பார்த்தேன், சொல்கிறேன் பண்ணுங்க அப்படின்னா ஓகே லிப்ஸ்டிக் போட்டேன். ஐப்ரோஸ் போடுங்க அப்படின்னாரு. மேக்கப் ஐப்ரோஸ் போட்டார். அப்போ பார்த்தப்போ வந்து டோட்டலாக வேற ஒரு ரவியாக தெரிஞ்சது எனக்கு. இயக்குனர் AR முருகதாஸ் தயாரிப்பில் திலீபன் நடித்து வெளியான பத்திக்குச்சி திரைப்பட நடிகர்களின் பேட்டி. பத்திக்குச்சி ஸ்டார் அடிப்படை தான். ஏன்னா வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர்னு போகும்போது ஃபுல்லாமே லைவ் தான். நீங்கள் சொன்ன ஸ்கிரிப்டை வந்து படமாக எடுத்துருங்கன்னாங்க. அதுக்கு படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, புதுசாக இருக்கு. நேயர்களே, உங்கள் 3NP தொலைக்காட்சியில் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். தித்திக்கும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி மகிழுங்கள்.